Hi friends, I'm Anupriya. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th zoology chapter 1 and chapter 2 டெஸ்ட். அப்புறமா வந்துட்டு botanyல chapter 1. நான் previous வீடியோலயே சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரி வந்து 11th and 12thக்காக வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பயாலஜி எடுத்திருக்கேன். பயாலஜியில் வந்துட்டு இப்போ 10 சூஸ் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமா 2 மார்க்ஸ் வந்து 4 இருக்கு, 3 marks 3 இருக்கு, 5 marks வந்துட்டு 2 இருக்கு. 5 marks வந்து நான் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஜுவாலஜியில் மட்டும், பட் பாட்னியில் நான் கொடுக்கல பிகாஸ் பாட்னியில் நான் 1 lesson தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு நான் கொடுக்கல. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். விச் அமாங் தி ஃபேமிலி எக்ஸிபிட் தி ஓவோவிவிபாரிட்டி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மார்க்கர் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு காட்ட கரெக்டாக இருக்கும். விச் அமாங் தி ஃபேமிலி எக்ஸிபிட் ஓவோவிவிபாரிட்டி, அசர்ஷன் அண்ட் ரீசன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். In which type of parthenogenesis are only males produced? நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள், நான் பாக்ஸ்லாம் எடுத்து வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருணும். ஆர்கினோடாக்கி, தேலோடாக்கி, ஹாம்ஃபிடாக்கி, போத் A and B. மேட்ச் தி ஃபாலோயிங், கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்கேன் பிகாஸ் இந்த மாதிரி கொஷின்ஸாக நிறைய கேட்பாங்க. ஃபைண்ட் தி ராங்லி மேட்ச்டு பேர். ஸோ நீங்கள் இது கவனமாக பார்த்து எழுதுங்க. கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன் எது? The mature sperms are stored in dash, outermost layer covering and protecting membrane of human embryo. A loose fold of skin around penis is known as. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கொஷின்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு புக்குக்குள்ளே நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி 1 markலாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 marks. Mention the importance of position of the testes in humans. இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும். டெஸ்டிஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில். Describe and give the functions of sperm with a neat diagram. Diagram நல்லா நீட்டாக இருக்க பார்த்துக்கோங்க. With labeling-ஓட differentiate the following. இது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிற questions தான். What is the difference between syngamy and fertilization? Next, explain foetal ejection reflex. ரொம்ப important question. Mention the glands present in female and male reproductive system. What is parthenogenesis? Explain different types of parthenogenesis. Next 5 marks பார்த்தீங்கன்னா explain the different phases of menstrual cycle or explain ectopic pregnancy. அதுக்கப்புறம் மோனோசைகாட்டிக், டைசைகாட்டிக் சிமேஸ். இது வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது வந்து ட்வின்ஸ் பற்றி இது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Explain fertilization and implantation. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ஹார்மோன்ஸ் பை பிளாசென்டா. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு வந்து இன்னொரு கொஷின் இருக்குது. எக்ஸ்பிளைன் அபவுட் கொலஸ்ட்ரம். இது வந்து நான் சப்டிவிஷன்ஸாக கொடுத்துருக்கேன். இது வந்து பி ஆப்ஷனில் வந்துட்டு 1 and 2. இது வந்து 37 marks பிகாஸ் நான் வந்து 2 சூஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி 8 சூஸ் தான் கொடுக்கணும், பட் நான் 37 கொடுத்தது வந்து 10 சூஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு 37 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்னி chapter 1. Size of pollen grains in myotis dash micrometer. நீங்கள் வந்து என்ன சைஸ்ன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணணும். 10 20 200 2000. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புக்குக்குள்ளே இருக்கிறத கரெக்டாக நீங்கள் படிக்கணும். இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வாலிஸ். In majority of plants, pollen is liberated at எந்த ஸ்டேஜில்? 1 2 3 4. Identify plant species which is popularly called as terror of Bengal. Choose a correct statement about teninucellate ovule. Identify correctly matched pair. First cell of male gametophyte angiosperm is. Next பார்த்தீங்கன்னா வந்து 2 marks. What is the common type of ovules found in dicots and monocots? Explain the following: monosporic, bisporic, tetrasporic. Explain the significance of pollination. இதுக்கு வந்து 4 points நீங்கள் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு 2 marks கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 marksன்றதுனால நான் 2 points எழுதுவேன்னு நினைக்காதீங்க. ஒரு பாயிண்ட்டும் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி half marks. ஸோ ரைட் ஆல் தி 4. Explain the entry of pollen tube into the ovule and its types. இது ரொம்பவே ஈஸியான கொஷின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து 12th வந்துட்டு 5 markல கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு டயக்ராம் இருக்கும், அது கூடவே வந்து இதை படிச்சுக்கோங்க. Answer the following. What is apomixis? Explain its type. Explain the pollination in saliva. இது வந்து lever mechanism. Explain adaptations or mechanisms of self pollination. Explain the process of megasporogenesis. Very important question இது. Explain endosperm and its types.
ஆஃப் எண்டோஸ்பெர்ம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் தனியாக வந்து ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸோ இருக்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 35 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு வீட்டில் யார்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எனக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். நான் வந்து என் மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்குறேன். அதுக்கு மெயில் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டெஸ்ட் தான் வந்து நான் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.